Hello guys, welcome to my channel. இமேஜ் ஷேப் எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். HTML CSS வச்சு மட்டும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரெடிங்களா? ஃபஸ்ட்டு அவுட்புட் எப்படின்னு பார்க்கலாம். அவுட்புட் இப்படி தான் இந்த ஷேப்பாக கொண்டு வரது எப்படின்னு பார்க்கலாம். எப்பயும் போல் விஷுவல் ஸ்டுடியோ கூட ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். இமேஜ் ஷேப்னு சொல்லி ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். .html இங்கே HTML:5 கொடுத்தாவே அது வந்துடும். இங்கே டைட்டிலில் டாக்குமெண்ட் இருக்குங்களா, அதை எடுத்துகிட்டு இமேஜ் ஷேப்னு நான் கொடுத்துக்கிறேன். எல்லாமே நம்ம பாடிக்குள்ளே தான் தருவோம். இதில் டாட் கண்டெய்னர்னு கொடுத்துக்கிறேன். என்ட்ரு கொடுத்தாவே டிவிஷன் கிளாஸ் எல்லாம் வந்துடும். இதுக்குள்ளே இமேஜ்னு ஒரு இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். இமேஜ்க்கு ஒரு கிளாஸ், இதுக்கு ரவுண்டுன்னு நான் கொடுத்துக்கிறேன். இது வச்சு தான் CSSல கால் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் SRC கொடுத்துட்டு அந்த இமேஜோட பார்த்து இங்கே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எதுவும் அந்த இது கொடுத்துருங்க. இங்கே ஆல்ட்டில் இமேஜ்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இது ரன் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்த இது இமேஜ் இங்கே வந்துருச்சு. நெக்ஸ்ட் இங்கே இதை வச்சு நம்ம மேலே கால் பண்ணுவோம். ஸ்டைல் ஓப்பன் பண்ணலாம். எல்லாமே ஹெட்டுக்குள்ளே தான் தருவோம். ஸ்டைல்னு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். கண்டெய்னர் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த கண்டெய்னருக்குள்ளே தான் இமேஜ் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இதில் மேத்ஸ் வித்துன்னு கொடுத்துட்டு 1200 px கொடுத்துக்கிறேன். மார்ஜின் 0. ஓவர்ஃப்ளோ ஹிடன் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் அலைன் சென்டர். பேடிங் 50 px. நெக்ஸ்ட் பாடி, கண்டென்ட்க்கு வெளியே பாடி. இது ஃபாண்ட் நெக்ஸ்ட் மார்ஜின் 0. பேடிங் 0. நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் நான் கோடு மாதிரி கொடுத்துக்கிறேன். இதில் ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு கலர் வரும். நான் பின்னாடி ஒயிட்கான கோடு கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ரவுண்ட், இமேஜுக்கான இது டாட் ரவுண்ட் கொடுத்துட்டு அது எப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே நான் கொடுத்துக்கிறேன். இங்கே ஸ்டைலாக வித்தோட சைஸ் 200 px. ஹைட் அதுவும் 200 px கொடுத்துக்கிறேன். ஆப்ஜெக்ட் வித் சென்டர் கவர் கொடுத்துக்கிறேன். பார்டர் ரேடியஸ் 50%. ஸ்டைல் டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதெல்லாம் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். Ctrl+S கொடுத்துக்கோங்க. இன்னும் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கான இமேஜ் ரவுண்டுக்கான இது வந்துருச்சு. இப்போது சைஸ் பெருசு பண்ணுறதுக்கு 500 கொடுத்துக்கிறேன். 200 மாதிரி 500. இப்போ ரவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ரவுண்டாக வந்துருக்குங்களா? ப்ரௌஸ் பண்ணி பார்த்தா நெக்ஸ்ட் இதே வேறு ஷேப் பண்ணி பார்க்கலாம். ரவுண்டுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம்? இங்கே ஸ்கொயர் கொடுக்குறேன். டாட் ஸ்கொயர் கொடுத்துட்டேன்னா அந்த டிவிஷன் கிளாஸ் கீழே போடும். அங்கே இது இமேஜ்னு இது பண்ணிக்கிறேன். அதுக்கு பதிலாக ஸ்கொயர்னு கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ரவுண்டு கொடுத்தோம்னா அதுக்கு பதிலாக இங்கே ஸ்கொயர்னு கொடுக்குறேன். வித் 500 px, ஹைட் 500. அது கொடுத்த மாதிரி இங்கே கொடுக்குறோம். என்ன ரவுண்டுக்கு பதிலாக ஸ்கொயர். இது ஒவ்வொரு ஷேப் நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெக்ஸ்ட் இமேஜ்க்கான இது வித் 100%, height to 100%.
ஆப்ஜெக்ட் கிட்ட வந்து கவர். நெக்ஸ்ட் இது வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த இதுக்கு மாறிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்களும் இது பண்ணி பாருங்கள். சரி, பை டாட்டா. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை டாட்டா.